ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தால் இட்லி தோசைக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் ரெடி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு அந்த இட்லியோடையும் தோசையோடையும் பிரட்டி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா டேஸ்ட் அப்படி அள்ளும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/2 kg கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கும் தோல் சீவி எடுத்துருக்கோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்ற அளவே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யக்கூடிய சைட் டிஷ்ஷை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சு கொடுத்திங்கன்னா செஞ்ச உடனே காலியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கூட எக்ஸ்ட்ராவாக வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செஞ்ச உடனே காலியாகிடும் இந்த சைட் டிஷ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில், தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியாக. பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், அதுவும் இந்த சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது செய்யறதுக்கு அதிக டைமும் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா போதும். 3 விசில் தான் குக்கரில். ஸோ ரொம்பவே சூப்பரான இட்லி தோசைக்கு பக்கவான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ இதோட நம்ம பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பூண்டு பற்கள் தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். இதோடவே தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். பார்க்க உங்களுக்கு சாம்பார் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இதில் பருப்போ இல்லை எந்த பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதோடைய ப்ரெஷரில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னு நல்லா வெந்துருச்சு. தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வடித்து வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஸோ தண்ணி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதால தண்ணியை வடிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் நல்லா தண்ணியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அந்த இட்லியோட பரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சேர்த்துட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹீட் ஆனது இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கருகிடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரோடு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தாளிப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மல்லி இலைகளையும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே பக்காவான இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ டைமும் அதிகம் தேவையில்லை. என்ன சமைக்கணும்னு டென்ஷனாக இருக்க டைமில் ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் நீங்கள் செஞ்சு அசத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்கெண்ட்லேயே இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பே இல்லாத இந்த ரோட்டு கடை ஓரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த அதே ஸ்டைலான சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த மாவுமே சேர்க்கல. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே தண்ணியாக இருக்கணும். தண்ணி சாம்பார் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு டைம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான இட்லி தோசைக்கு ரொம்பவே பக்காவான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த வீக்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சுட சுட இட்லியோடையும் தோசையோடையும் நல்லா அதில் பெரட்டி எடுத்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா டேஸ்ட் அப்படியல்லோ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.